ஹாய் மக்களே. திடீர்னு வெளியில் போனேங்க. பால் எடுக்கலான்ட்டு போனேன். ஏன்னா பால் ஊற்றி வச்சுட்டாங்க. சரி எடுக்கலான்ட்டு போனேன். எடுக்க போகும்போது நம்ம வீட்டுக்கு ரெகுலராக பால் ஊற்றுறவங்க அந்த என் சன் மாதிரியே இருப்பான். வந்துச்சு. அக்கா ஒரு நிமிஷம் அப்படின்னு. என்னப்பா அப்படின்னு. உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருள் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு. என்னப்பா அப்படின்னு. சீம்பால் கொண்டு வந்திருக்கேன்க்கா அப்படின்னுச்சு. அச்சோ, என் பிள்ளை இல்லையே, என் பிள்ளைக்கு தான் ரொம்ப பிடிக்கும். அப்புக்குட்டி வந்து ரொம்ப பிடிக்கும் சீம்பால்னா. எப்போ மாடு கண்ணு போடும் மாடு கண்ணு போடணும் எப்பயுமே கேட்டுக்கிட்டே இருப்பான். இன்னைக்கு வந்து சீம்பால் கிடச்சிருக்கு, புள்ள வீட்டில் இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரில எனக்கு. அவங்க எப்பயுமே சீம்பால் அதாவது மாடு கண்ணு போட்டுச்சுன்னா என்கிட்ட தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அவங்க கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக, அதாவது கொடுத்தா ராசி, அதனால தான் மாடு நல்லபடியாக கண்ணு போடுது, நிறைய பெருகுது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம். அதனால எப்பயுமே என்கிட்ட கொண்டு வந்து ஃபஸ்ட்டு கறந்த பாலை உடனே என்கிட்ட கொண்டு வந்துருவாங்க, கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஆமாம். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஆனால் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. காட்டுறேன் பாருங்கள். அக்கா நிறைய இருக்குது, பெரிய வாளியாக கொண்டு வாங்க அப்படின்னுச்சு. ஒரு நிமிஷம். பாருங்க, 2 லிட்டர் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அப்படி. சரி, என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ நான் இதை எடுத்து அப்புக்கு ஃபோன் பண்ணி காட்டினேன்னா ஏங்கி போயிடுவான். அதனால் இதை அப்படியே நான் எடுத்து ஃப்ரீசரில் போட்டு ஃப்ரீஸ் பண்ணி வைக்க போகிறேன். எப்படியும் எலெக்ஷனப்போ தம்பி வருவான், அவனுக்கு கொடுப்பேன் கண்டிப்பாக. கொடுக்காம என்னால் சாப்பிட முடியாது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்புக்கு. அதனால தான் வந்தப்பே கேட்டான், அம்மா மாடு கண்ணு போடுமா அப்படின்ட்டு. ஏன்டா எப்போ பார்த்தாலும் இப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கே, எப்போ பார்த்தாலும் மாடோட கண்ணு போட்டுக்கிட்டே இருக்குமா அப்படின்னு. ஒரே சிரிப்பா அவனுக்கு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பேசாமல் அவங்க அப்பா சொல்லுவாங்க, ரெடி பண்ணி எஸ்ஆர்எம் வேணால் கொடுத்து விட்டுடலாமா, காலேஜுக்கு வேணால் கொடுத்து விட்டுடலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு வந்து வேணான்னு சொல்லிடுவான். ஆனால் டாடி கஷ்டப்படாதீங்க, பஸ்ஸில் இங்கேருந்து கொடுத்து விட்டா ஏர்லி மார்னிங் அங்கே வாங்கிக்கலாம் சென்னையில். ஆனால் அவன் ஊன்னு சொன்னால் தானே கொடுக்க முடியும். திடீர்னு வேணான்றுவான். ஏன்னா கஷ்டப்படுத்தக்கூடாது டாடி மம்மியா அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேணான்னு சொல்லிடுவான். சரி பாப்பா, என்ன பண்ணுறதுன்னு தெரில, இருக்கட்டும்.